சஹாரா பாலைவனம் குழம்பினால் உலகம் அழியுமா? சஹாரா பாலைவனத்துக்கும் காடுகளின் சமநிலைக்கும் என்ன தொடர்பு? ஒரு பாலைவனத்தின் அழிவு என்பது காடுகளின் அழிவுக்கு காரணமாகுமா? சஹாரா சொல்லும் செய்தி என்ன? அமேசான் காடுகள் சஹாராவை நம்பித்தான் உள்ளனவா? இதை அலசுகிறது இந்த தொகுப்பு. சஹாரா பாலைவனமானது 4800 கிலோமீட்டர் நீளமும் 1800 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட சுமார் 92,100,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட பிரம்மாண்டமான பாலைவனமாகும். பிரதானமாக மண், மலைகளும் பாறைகளும் கட்டாந்தரையுமாக காட்சியளிக்கும் சஹாரா பாலைவனமானது சுமார் 600 அடி வரையான மண் மலைகளையும் ஆங்காங்கே கொண்டதாகும். கடல் போன்ற மணலையும் இங்கு காண முடியும். பகல் நேரத்தில் 136 டிகிரி ஃபாரன்ஹைட் வெப்பமும் இரவு நேரத்தில் உறையும் குளிரும் கொண்ட மிரட்டல் தன்மையான காலநிலையை கொண்டது சஹாரா பாலைவனம். இந்த காலநிலைக்கு சகித்து வாழும் விலங்கினங்களையும் தாவரங்களையும் கொண்டதோடு மட்டுமல்லாமல் கமெல்ஸ், கசல்ஸ், சேன்கெட்ஸ், ஃபாக்ஸஸ், ஸ்னேக்ஸ் போன்ற பிரதானமான விலங்குகளையும் தன்னகத்தே கொண்டது. மிகவும் ஆச்சரியமானதும் புதிர்கள் நிறைந்ததுமான சஹாராவை ஆராய விரும்பினால் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது எகிப்தில் இருந்தாகும். புராதன மன்னர் காலந்தொட்டு சஹாரா பாலைவனமும் எகிப்தும் ஒன்றிணைந்து காணப்படுகின்ற ஒரு இயற்கை சமநிலையாகும். சஹாராவானது வட ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியையும் அல்ஜீரியா, சாட், எகிப்து, லிபியா, மாலி, மொரோக்கோ, நைகர், சூடான், துனிசியா ஆகிய நாடுகளுக்கூடாக தனது பயணத்தை கொண்டது. இந்த சஹாராவில் உள்ள மண் துணிக்கைகளும் துகள்களும் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பயணிக்கின்றன என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? பாலைவன மேற்பரப்பில் இருந்து 1-3 மைல் உயரத்துக்கு கிளம்புகின்ற இந்த மண் துணிக்கைகளும் துகள்களும் எந்த தடையுமின்றி பயணித்து இன்னும் பல இடங்களுக்கு செல்கின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இவை பற்றி நம்புவதற்கு முதல் அமேசான் காடுகளை பற்றி பார்த்து வருவது நல்லமென நினைக்கின்றேன். வடமேற்கு பிரேசில், கொலம்பியா, பெரு மற்றும் தென் அமெரிக்க நாடுகளை சுற்றி வளைத்து காணப்படுவதுதான் அமேசான் மழைக்காடுகளாகும். 6.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட அமேசான் மழைக்காடுகள் 300க்கும் அதிகமான வித்தியாசமான மொழிகளை பேசக்கூடிய 47 மில்லியன் மக்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த பிரதேசமாகும். 2.5 மில்லியன் பூச்சி இனங்கள், லட்சக்கணக்கான தாவரங்கள், 2000க்கும் அதிகமான பறவைகள், முலையூட்டிகள், 2000க்கும் அதிகமான மீனினங்கள், அருவிகள், ஆறுகள் என மிக பிரமாண்டமான வாழ்விடங்களை தன்னகத்தே கொண்டு காணப்படுவது இந்த அமேசான் காடுகள். இந்த உலகத்துக்கு தேவையான அதிக அளவான ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதில் இந்த அமேசான் காடுகள் பெரும் பங்குகளை வகிப்பதால் தான் இந்த அமேசான் காடுகள் உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. சஹாரா பாலைவனத்துக்கும் அமேசான் காடுகளுக்கும் என்ன தொடர்பு? சஹாரா பாலைவனத்தில் இருந்து 9938 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அமேசான் காடுகள் சஹாராவோடு கொண்டிருக்கின்ற தொடர்புதான் என்ன? 92,100,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சஹாரா பாலைவனத்தில் இருக்கின்ற மண் துணிக்கைகளும் துகள்களும் வருடா வருடம் 60 மில்லியன் தொன்னுக்கு குறையாத அளவில் வளிமண்டலத்துக்கு உயர்த்தப்பட்டு அட்லாண்டிக் கடல் வழியாக கரிபியன் கடல்கள் ஊடாக தென் அமெரிக்கா சென்று அமேசான் காடுகளையும் சென்றடைகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? செல்லும் வழியில் கடலுக்கும் குறித்தளவான துணிக்கைகள் வழங்கப்பட்டு கடல் போஷணையை அதிகரித்து கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகின்றன என்றால் நம்ப முடிகின்றதா? ஆய்வாளர்கள் பல ஆய்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். செய்மதி மூலமான படங்கள் நீங்கள் இங்கு காண முடியும். 2007ஆம் ஆண்டு தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவுகளில் வருடத்துக்கு சராசரியாக 179 மில்லியன் தொன் மண் துகள்கள் துணிக்கைகள் சஹாராவின் வட ஆப்பிரிக்க கரையிலிருந்து எழும்பி சுமார் 1-3 மைல் உயரத்துக்கு எழும்பி
அட்லாண்டிக் கடலுக்கு குறுக்காக பயணிக்கின்றது. இவ்வாறு பயணிக்கின்ற வழியில் அந்த 179 மில்லியன் தொன் மண் துகள்களில் 102 மில்லியன் தொன் ஆனது அட்லாண்டிக் கடலிலும் 20 மில்லியன் தொன் மண் துணிக்கைகளும் துகள்களும் கரீபியன் கடலிலும் மிகுதி 28 மில்லியன் தொன் ஆனது அமேசான் காடுகளையும் சென்றடைகின்றது. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு வினா எழும்பக்கூடும். இந்த மண் துணிக்கைகளும் மண் துகள்களும் இவ்வாறு சென்றடைவதால் அட்லாண்டிக் கடலுக்கும் கரீபியன் கடலுக்கும் தென் அமெரிக்கா மற்றும் அமேசான் காடுகளுக்கும் என்ன பயன்? அப்படி இந்த மண் துகள்களில் என்னதான் இருக்கின்றது? இந்த துகள்களின் பயணத்தால் 4.3 மில்லியன் தொன் இரும்பு சத்தும் 0.1 மில்லியன் தொன் பாஸ்பரஸ் சத்தும் அட்லாண்டிக் மற்றும் கரீபியன் கடல் வாழ் உயிரினங்களுக்கு கிடைக்கின்றது. இதன் மூலம் கடல் வளமானது அதிக அளவில் பெருக்கமடைகின்றது. மேலும் அமேசான் காடுகளுக்கு இந்த மண் துணிக்கைகள் மண் துகள்கள் மூலம் 0.022 மில்லியன் தொன் பாஸ்பரஸ் மற்றும் ஏனைய அயன் போசனையும் கிடைக்கின்றது. இது அமேசான் காடுகள் வெள்ளத்தினால் வருடா வருடம் இழக்கின்ற போசனையை ஈடு செய்ய போதுமானதாக காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சஹாரா பாலைவனத்திலிருந்து 9938 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அமேசான் காடுகளுக்கு இந்த மண் துகள்கள் ஊடாக போசனையை வழங்கும் ஏற்பாட்டை இறைவன் செய்திருப்பது திகைப்புக்குரிய விடயம் அல்லவா? இப்போது சொல்லுங்கள், உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் காடுகள் நிலைக்க வேண்டும் என்றால் 9938 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சஹாரா பாலைவனம் நிலைக்க வேண்டும். சஹாரா பாலைவனத்தில் ஏற்படும் குழப்ப நிலை அமேசான் காடுகளை மட்டுமல்ல கடல் வளங்களையும் பாதிக்கும். இந்த சமநிலை குழம்பினால் உலகம் அழிவை நோக்கி பயணிக்கும் அல்லவா?